ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ங்கிறது ஐசிடி மெத்தடில் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் மட்டும் கிடையாது, ஒரு இன்டியூஸ்மெண்ட்ஸ்னால் என்ன, இன்டியூஸ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் என்னென்னா, மார்க்கெட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்மளுக்கு நியூ ஹை பிரேக் அவுட் ஆனால் எஸ்எம்சி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பட் ஐசிடியை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அப்போ இது என்ன கான்செப்டில் ஃபாலோ பண்ணுங்கன்னா, எஸ்எம்சி வேறு, ஐசிடி வேறு டோட்டலாகவே. ஸோ நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எஸ்எம்சிங்கிறது ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ இதில் எஸ்எம்டி கூட நம்மளுக்கு வந்து மிங்கிள் ஆகுது. எஸ்எம்சிங்கிறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அப்போ எஸ்எம்டினா என்னென்னா ஸ்மார்ட் மணி டெக்னிக் கான்செப்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ்எம்சிக்கும் எஸ்எம்டிக்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயம் தான் மாடரேட்டாக நம்மளுக்கு டிஃபர் ஆகும், கான்செப்ட்ஸ் டிஃபர் ஆகும். பட் ஐசிடி அப்படி கிடையாது. இட்ஸ் ஐசிடி கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ். நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் வேலிட் ஹை அண்ட் ப்ராப்பர் வேலிட் லோ. தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் வேலிட் லோ அண்ட் வேலிட் ஹை. அகெயின் வேலிட் ஹை அண்ட் வேலிட் லோ அண்ட் வேலிட் ஹை அண்ட் வேலிட் லோ. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ரீசெண்டாக இருக்கிற லோ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், தட் இஸ் கால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணுறது இதுதான், கரெக்டுங்களா? ஸோ இது ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு விதமான ஒரு அனாலிசிஸாக இருந்தாலும், பட் எஸ்எம்சி பொறுத்த வரைக்கும் எப்போ நம்மளுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து வேலிடேஷன் பண்ணணும். தட் இஸ் கால் ப்ராப்பர் ஹை அண்ட் ப்ராப்பர் லோ. எப்போ ஸ்ட்ரக்சர் ஃபைண்ட் அவுட் ஆகுனா இன்டியூஸ்மெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாத வரைக்கும். ஸோ வாட் இஸ் த இன்டியூஸ்மெண்ட்ஸ்? இன்டியூஸ்மெண்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. இன்டியூஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் நம்மளுக்கு ரீசன்ட் லோ ஹை, அகெயின் ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும், மார்க்கெட் நம்மளுக்கு புல்லிஷ் நடக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எங்கே இன்டியூஸ்மெண்ட்ஸ் இருக்குது? ஸோ நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க எஸ்எம்சி கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பட் ஐசிடி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ இன்டியூஸ்மெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரக்சரை வேலிடேட் பண்ணும். இந்த இன்டியூஸ்மெண்ட்ஸுங்கிறது இந்த ரீசெண்டாக இருக்கிற லோ மார்க்கெட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது, தட் இஸ் கால் எக்ஸாக்ட் ரீசன்ட் லோ. இந்த ரீசன்ட் லோ நம்மளுக்கு வயலேஷன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சராக டிஃபைன் பண்ணணும். இந்த ரீசன்ட் லோக்கான மீனிங் என்னென்னா, தட் இஸ் கால் இன்டியூஸ்மெண்ட்ஸ். இன்டியூஸ்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, தட் இஸ் கால் ஸ்டாப் லாஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ நீங்கள் நிறைய தடவை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ரீசெண்டாக இருக்கிற லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் செல் பண்ணியிருப்பீங்க. பட் மார்க்கெட் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் ரியாக்ஷனாக ட்ராவல் ஆகிருக்கும். இது எத்தனை தடவை நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை தட்? ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா, ரீசெண்டாக இருக்கிற லோவில் தான் லிக்விடிட்டிஸ் இருக்குது. அந்த லிக்விடிட்டிஸ் எல்லாமே கிராப் பண்ணுறாங்க. ஆஃப்டர் லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் புல்லிஷ்கான ரேலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஐசிடி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, ரீசெண்டாக இருக்கிற லோ நம்மளுக்கு வயலேஷன் ஆனதுக்கப்புறம் தட் இஸ் கால் இன்டியூஸ்மெண்ட்ஸ். இந்த இன்டியூஸ்மெண்ட்ஸ் வயலேஷன்ஸ் நடந்ததுக்கப்புறம் தான் தட் இஸ் கால் எக்ஸாக்ட் ஹை, எக்ஸாக்ட் லோ. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, இப்போ இந்த ரீசெண்டாக இருக்கிற ஹை அபோவ் நம்மளுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நம்ம டிஃபைன் பண்ணோம் ஐசிடியில் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நார்மல் எஸ்எம்சிக்கும் ஐசிடிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். ஆல்ரெடி நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் திடீர்னு எஸ்எம்சி ஐசிடி உள்ளே மிங்கிள் பண்ண சொல்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் பேனிக் ஆக வேணாம். ஐசிடிக்கும் சரி எஸ்எம்சிக்கும் சரி ஒரு ரூல்ஸ் இருக்குது, காமனாக ஒரு ரூல்ஸ். உங்களோட ஆர்டர் பிளாக்ஸ், ப்ராப்பர் ஆர்டர் பிளாக்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், அது மட்டும்தான் உங்களை வந்து சேஃப் ஜோனை உங்களுக்கு வந்து கொண்டு போகும் ட்ரேடில். ஸோ எதுவுமே டெக்னிக்ஸ் என்றைக்குமே வந்து சேஃப் ஜோனில் கொண்டு போகாது. ஒரு சேஃபஸ்டான ஒரு ட்ரேடர்ஸ் எப்போ உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸை நீங்கள் வந்து டெரைவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு வேலை சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு வேலிட் ஹை வேலிட் லோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இது ஐசிடி மெத்தட், நாட் எஸ்எம்சி. ஸோ ஒரு சில பேர் ஐசிடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் எஸ்எம்சி ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் ஒரு சில பேர் எஸ்எம்டி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் மீன் வித் எஸ்எம்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தட் இஸ் கால் ஸ்மார்ட் மணி டெக்னிக். ஸோ அது கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ், அதில் நிறைய காம்ப்ளிகேட்டடும் இருக்குது, நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற சான்சஸும் இருக்குது. பட் அதை ஃபாலோ பண்ணுறதோட எஸ்எம்சி இல்லைனா ஐசிடியை மட்டும் ஃபாலோ பண்ணால் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்க்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஐ திங்க் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை பாய்.